Hi friends, welcome to our channel Jolly Life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோமா? பீச்சுக்கு பார்க்க போறோம். பீச்ல போய் நாம சும்மா வரலாம். இது எங்களுக்கு பீச்ல வேற டாய்ஸ். தோசை இல்லை. வட மாதிரி இருக்கு. ஆனா இது தோசை இல்ல, ஃப்ளோட். வாங்க गाइस வீடியோல போலாம். சூப்பரா இருக்கு, வீடியோல போலாம். ஹாய், இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா ஷார்ஜால இருக்க பப்ளிக் பீச்சுக்கு போறோம். எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருக்குங்க, ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். 5 ஃபேமிலிஸ் மொத்தம் 5 பேர் இல்ல 1 2 3 4 5 ஆமா, டோட்டலா 5. நாங்க இப்போ எங்க இருக்கோம்னா துபாயில அல்பர்கால இருக்கோம். இங்க இருந்து ஷார்ஜா பப்ளிக் பீச் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரும். ஒரு 1 hour ஆகும் இங்கேருந்து போகும்போது. அது டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகே, நாங்கள் கிளம்ப போகிறோம். என்னாச்சு? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இந்த ஏரியாவில் தான் வண்டியை பார்க் பண்ண போகிறோம். ஏன்னா பீச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெய்ட் பார்க்கிங், அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இது எல்லாமே ஃப்ரீ பார்க்கிங். நாங்கள் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா நேராக ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்திருக்கோம். ஃபுல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் வந்து நாங்கள் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு அப்படியே வருது இந்த பக்கம் வர்றதுக்கு. ஸோ அந்த சைடு வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து ரோடு க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். என்ன பீச் வந்துட்டோம். இதுதான் ஷார்ஜா பப்ளிக் பீச். ஸோ நாங்கள் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச் தான், குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷிங் வந்து எந்த மாதிரி பண்ணலான்ட்டு இதில் வந்து போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். வந்த உடனே ஆற்று வந்து ஒரு செல் எடுத்துட்டா ஆற்று, ஏன்னா ஃபிஷ் டேங்க் போறதுக்கு. காமி இல்லை என்னெல்லாம் போட்டிருக்கு பாரு. டென்ட் போடக்கூடாது, டாக் அலவுல. பீச்சுக்கு வந்து தூக்கம் என்ன பிக் ஸ்விம்மிங் அப்ப போதும். ஆத்து வந்து ஸ்விம்மிங் ரெடி ஆயிட்டா? வா 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 வா. நீச்சல் தெரியாது, வா. இங்க பாரு, அண்ணார் எப்படி அழகா ஸ்விம் பண்றவரு. நீந்தி போயிட்டு இருக்கியா? டக்கு மாதிரி டக்கு டக்கு நீந்திட்டு இருக்கியா? கடல் பாசி. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இது நந்தனா மருமகள். நானும் அண்ணாரும் நீந்தி போறோம் ஃப்ளோட்ல. சுறா மீன் வரப்போகுது, அட்டாக் பண்ண மீன். நாங்க எங்க இருக்கோம் பாருங்க, உள்ள வந்துட்டோம். நாங்க உள்ள வந்துட்டோம். அண்ணா விட அங்க போயிரியா? ஓகே அண்ணார், நான் இங்க வந்து விட போறேன். அண்ணார் இப்ப கரைக்கு போ. அண்ணார் போ போ போ, நீந்தி போ, நீந்தி போ போ. அண்ணார் போ, நீந்தி போ. அண்ணார் நீந்தி போ. இங்க பாரு, போ போ, ஹாய் சொல்லு. ஓ அண்ணார் கீழே எப்படி நீச்சல் அடிக்கல பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போகிறோம். அண்ணா அண்ணாமிக்கா நான் ஆற்று கரையில் மண்ணில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா. 1 2 3 go. நாங்க ரெண்டு அந்தனா
நாங்கள் அப்போ வெளியே வந்தாச்சு. ஆப்பு நடுக்கடலில் கூட்டு போய் சுறா மீனை காமிச்சு கொடுக்க போகிறேன். ஷார்க்கு ஷார்க்கு ஷார்க்கு. பாய் அண்ணா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளோட் போட்டிருக்காங்க, தெரியுதான்னு தெரில. அந்த ஃப்ளோட்டுக்கு அந்த பக்கம் யாருக்கும் அலௌடு இல்லை, சேஃப்டிக்காக. அப்படியே வந்து லைஃப் கார்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 3, 1, 2, இந்த பக்கம் ஒருத்தங்க 3 பேர் சேஃப்டிக்காக லைஃப் கார்டு இருப்பாங்க. எப்போ இருப்பாங்க. எங்கே இருப்பேன் ஆதரவு என்ன பண்ணுறான்? வாரியா இப்போ கூட சன்செட் ஆக போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகுது. நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.